Hi friends, welcome to VividTech. உங்களுடைய சாம்சங் மொபைலில் வந்து மெசேஜஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஷோ ஆக மாட்டேங்குதா? அதாவது உங்களுக்கு ஒரு நார்மல் மெசேஜ் வருது, அப்படி மெசேஜ் வர்றப்போ வந்து அந்த மெசேஜில் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ மெசேஜஸ் அப்போ ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த மெசேஜஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி மெசேஜஸில் நோட்டிஃபிகேஷன் வராத ஒரு ப்ராப்ளமை நீங்களுடைய சாம்சங் மொபைலில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்மளுடைய சாம்சங் மொபைலில் வந்து மெசேஜஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூவை, நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகாத இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. இதில் உங்கள் மொபைலில் உள்ள எல்லா ஆப்ஸுமே ஷோ ஆகும். இதில் மெசேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளணும். அதாவது உங்கள் மொபைலில் வந்து நார்மல் மெசேஜ் வர அந்த ஆப்பை. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளே போயிட்டு பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் இருக்கா அப்படின்றது. அதாவது எல்லோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்கா அப்படின்றது. ஏன்னா இந்த இடத்த இது ஆஃப் பண்ணியிருக்குமா இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து வராது. அதோட வந்து அலர்ட்ஸ்லேயுமே வந்து சைலண்டில் இருக்கான்றதையும் செக் பண்ணிடுங்க. அப்படி சைலண்டில் இருக்குமா இருந்துச்சுன்னா எல்லோ சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனுக்குமே நீங்கள் போட்டு வைக்கணும். ஏன்னா சைலண்டில் இருக்குமா இருந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வர்றது வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லோ சவுண்ட் அப்படின்றத போட்டுட்டு எல்லோ நோட்டிஃபிகேஷனும் வந்து எனேபிள் இருக்கான்றதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் செக் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்கா ரீஸ்டார்ட்டும் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய சாம்சங் மொபைலில் மெசேஜஸில் நோட்டிஃபிகேஷன் வராத ப்ராப்ளமை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போலவே நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.